வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், கோலங்களை பற்றி பார்க்கலாம். பொங்கல் பக்கம் வந்துடுச்சு. நம்ம வீட்டுக்கு முன்னாடி எல்லோரும் கோலம் போடுறது வழக்கம். ஆனால் கோலம் நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம், இல்லை மறந்து போயிருக்கலாம். அவங்களுக்கு எப்படி பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு போயிட்டு மொபைல் ஓப்பன் பண்ணிக்கின்னு நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு நித்ரா கோலங்கள்னு ஆப் இருக்குது, அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணதுமே ஓப்பன் பண்ணதுமே இப்படி தான் காட்டும். அதில் பார்த்தீங்களன்னா இந்த விழாக்கால கோலங்கள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை டச் பண்ணிங்களன்னா தீபாவளி கோலங்கள், பொங்கல் கோலங்கள், புத்தாண்டு, கிறிஸ்துமஸ் கோலங்கள் அப்படி இருக்கும். இப்போ நம்ம பொங்கல் கோலங்களை டச் பண்ணுறோம். அங்கே டச் பண்ணதுமே இமேஜிங் நிறைய டிசைன்ஸ் எல்லாம் காட்டும். இதில் நமக்கு பொங்கலுக்கு எது வேணும் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இமேஜை ஜூம் பண்ணி இதை வந்து நம்ம டவுன்லோடும் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம இதே மாதிரி வீட்டுக்கு முன்னாடி போட்டு அழகுபடுத்தலாம். அதுக்கப்புறமா சரி நான் புதுசாக கோலமே போடணும், எனக்கு தெரியல அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல பயிற்சியும் இருக்குது. அந்த கோல பயிற்சியில் பாருங்கள் இப்படி இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை டச் பண்ணோம்னா புள்ளி ப்ளஸ் கோலம் இப்படி வந்துடும். இதை ஓகே இந்த சரின்றதை நீங்கள் அழுத்திட்டிங்களன்னா புள்ளி மாத்திரம் வந்துடும். இப்போ வந்து நீங்கள் அதெல்லாம் டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நமக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சும்மா போடுறேன், நீங்கள் வந்து கரெக்டாக போடுங்க. நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா புகைப்பட கோலங்கள் இருக்குது. இந்த புகைப்பட கோலங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு வீட்டுக்கு முன்னாடி பாருங்கள் ஒரு மயில், இந்த மயில் மாதிரி இது பார்த்துட்டு இந்த மயில் மாதிரி நம்ம வீட்டுக்கு முன்னாடி போடலாம். இது போட்டு அழகுப்படுத்தலாம். பாருங்கள் இது வந்து இது மாதிரி ஒவ்வொன்றும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய மற்ற வேலைங்களுக்கு இருந்தாலும் நமக்கு இதெல்லாம் ஞாபகம் வராது. இது எப்படான்னு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு பாருங்கள், இது மாதிரி ஒரு குட்டி ஒரு அனிமல் இருக்கிற மாதிரி, மாடு இருக்கிற மாதிரி, அது மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது. பாருங்கள் ஒரு மயில், இந்த மாதிரி டிசைன்ஸ் அது எல்லாமே வந்து பார்த்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கின்னு இதை நம்ம வீட்டு முன்னாடி அழகுப்படுத்தலாம். வரவங்களை வரவேற்கலாம், பொங்கலை அழகாக கொண்டாடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.